அந்த ஆசீர்வாதத்தை சில ஆண்டுகளுக்குள்ளே சீக்கிரத்திலே இழந்து போனார்கள். ஏன் இழந்து போனார்கள்? இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகளை, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சிங்காசனங்களை நீங்கள் ஏன் இழந்து போகிறீர்கள்? அப்படிதான் நான் உங்களுக்கு பேச போறேன். கவனிங்க, தேவன் நம்மை நிலைப்படுத்துகிற ஆசீர்வதிக்கிற இடங்களை நம்ம எதனால இழந்து போறோம்? இல்லை அப்படின்னா உங்களுடைய சிங்காசனத்தின் எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுடைய எதிரி அப்படின்னு கூட சொல்ல. ஒரு சில காரியங்களை நம்ம வேகமாய் தியானித்து நம்ம கடந்து போறோம். நம்பர் 1, முதலாவதாக ஒன்று, நீங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடது புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன் என்றும். கவனிங்க, இந்த இடத்திலே நீங்கள் முதல் சிங்காசனத்தை இழந்த ஒரு தூதனை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். இவருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய போஸ்டிங்கை கொடுத்திருந்தாரு, எல்லா தூதர்களை விட மேலான ஒரு அபிஷேகத்தை தந்திருந்தார். ஆனா இந்த சிங்காசனத்தை இந்த மனுஷன் இழப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தூதன் இழக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமையான பேச்சுகளை தன்னுடைய இருதயத்திலே வாங்கினது. இல்லை என்றால் பெருமைக்கு தனக்கு பெருமைகளுக்கு தன்னை இடம் கொடுத்தது. ரொம்ப கவனமா கவனிங்க, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிலைவரமான சிங்காசனங்களை சிலர் இழக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமைக்கு ஒரு மனுஷன் தன்னை இடம் கொடுப்பானே, ஆனால் கண்டிப்பா சிங்காசனம் அவர்களுக்காக உறுதிப்படவே மாட்டாது. சிங்காசனம் உறுதிப்படவே மாட்டாது. நம்முடைய சிங்காசனத்தை எடுப்பதற்காகவே சத்ரு நம்முடைய பெருமைகளை காதிலே வாங்கிறது போல ஆட்களை அனுப்பி விடுவான். ஆனா ஒன்று நீங்க எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும், யார் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையாய் பேசி, இல்லைன்னா நம்மை குறித்து பெருமையாய் பேசும்போது அதுக்கு பின் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்களே, ஆனால் உங்களுடைய சிங்காசனத்திற்கு ரொம்ப ஆபத்து வந்துடும். அதனால ஒரு காலம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பெருமையாய் மனிதன் பேசும்போது அதை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. மற்றவர்கள் நம்ம என்கரேஜ் பண்றது தவறல்ல, நம்மளை தட்டி கொடுக்கறது